எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் ஹவு டு கிரியேட் இன்வென்ட்ரி வித் ஆல்டர்னேட் யூனிட் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சம் பார்ப்போம். ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ட்ரை டு இன்கார்பரேட் த ஃபாலோயிங் ஓப்பனிங் ஸ்டாக் இன் இன்வென்ட்ரி இன்ஃபோ 3 கம்பெனி விச் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி. இன்கார்பரேட் த ஃபாலோயிங் சார்ட் ஆஃப் இன்வென்ட்ரி எஃபெக்டிவ் ஃப்ரம் 1/4. இதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாக் ஐட்டம் இருக்குது, குரூப் இருக்குது, கேட்டகரி இருக்குது, யூனிட் ஆஃப் மெஷர், ஆல்டர்னேட் யூனிட்டு, குடோன், குவான்டிட்டி, ரேட், வேல்யூ இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து கேட்டகரியை குரூப்பாகவும் குரூப்பை கேட்டகரியாகவும் வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் காரணம் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து வேணும், ஜிஎஸ்டி கண்ட்ரோல் இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இன்றைக்கி நம்ம இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணும்போது ஜிஎஸ்டியோட க்ரியேட் பண்ணுவோம். ஸோ தட் நமக்கு அது பர்ச்சேஸ் என்ட்ரி அண்ட் சேல்ஸ் என்ட்ரி போடும்போது அது நமக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இந்த இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சே நான் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரியும் சேல்ஸ் என்ட்ரியும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ தட் அதனால் நான் இன்னொரு வாட்டி பண்ணுறேன். இதில் யூனிட்னு ஒன்று இருக்குது, ஆல்டர்னேட் யூனிட்னு ஒன்று இருக்குது. யூனிட்டுக்கும் ஆல்டர்னேட் யூனிட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனா, பேசிக்காக யூனிட் அப்படிங்கிறது பேஸ் யூனிட், அதாவது இருக்கிறதுலே சின்ன லெவல், அந்த ஐட்டமில் என்ன சின்ன லெவலோ அதுதான் யூனிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 வகை இருக்குது. மெஷர்மெண்ட்டுங்கிறது 3 டைப்ஸ்: நிறுத்தல், நீட்டல், மடக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. நிறுத்தல் அப்படின்னா வெயிட் போட்டு காட்டுறது, இத்தனை கேஜி, இத்தனை குவிண்டால், இத்தனை டன்னு, இத்தனை கிராம் வெயிட், அது நிறுத்தல். நீட்டல் அப்படின்னா லென்த்தில் இவ்வளோ மீட்டர் லென்த்து, இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. மடக்கல் அப்படிங்கிறது கியூபிக் ஃபீட், ஸ்கொயர் ஃபீட், அது மடக்கல். ஸோ மெஷர்மெண்ட்டுங்கிறது பொதுவாக 3 வகையில் பிரிச்சிட்டாங்க: நிறுத்தலும், நீட்டலும், மடக்கலும். ஓகேவா? நிறுத்தல், நீட்டல், மடக்கல். இந்த ஒன்றுலையும் இருக்கிற கடைசிபட்ச அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஆல்டர்னேட் யூனிட்டுங்கிறது அதுக்கு இன்னொரு யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாழைப்பழத்தை நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்னா எண்ணிக்கையில் வாங்கலாம். ஒரு வாழைப்பழம், 2 வாழைப்பழம், அல்லது ஒரு டசன் வாங்கலாம். ஒரு டசன்கிறது 12, அல்லது ஒரு தார் வாங்கலாம். ஒரு 10 டசன் சேர்ந்தது ஒரு தார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேனா வாங்குறோம் அப்படின்னா ஒரு பேனா வாங்கலாம், ஒரு பாக்கெட்டில் பேனா வாங்கலாம். 10 பேனா சேர்ந்தது ஒரு பாக்கெட்டு. ஒரு பாக்ஸு பேனா வாங்கலாம், அப்போ 10 பாக்கெட்டு சேர்ந்தது ஒரு பாக்ஸ். அப்போ ஒரு பாக்ஸில் 100 பேனா இருக்கும். அப்போ எதெல்லாம் ஆல்டர்னேட் யூனிட்டு? ஒரு பேனாங்கிறது யூனிட்டு, ஒரு பாக்கெட்டுங்கிறது ஆல்டர்னேட் யூனிட்டு. நீங்கள் ஹோல்சேல் பாயாக இருக்கும்போது பாக்கெட்டில் சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ, அப்போ பாக்ஸுங்கிறது ஆல்டர்னேட் யூனிட்டு, பாக்கெட்டுங்கிறது மெயின் யூனிட். ஸோ எது மெயின் யூனிட்டு, எது ஆல்டர்னேட் யூனிட் அப்படிங்கிறது சொல்லணும். யூனிட்லேயே 2 வகையான யூனிட் இருக்குது: மெயின் யூனிட்டு, ஆல்டர்னேட் யூனிட். காம்பவுண்ட் யூனிட்னு ஒன்று இருக்குது. ஆல்டர்னேட் யூனிட்டுக்கும் காம்பவுண்ட் யூனிட்டுக்கும் மைல்டு டிஃப்ரெண்ட்டு. இப்போ காம்பவுண்ட் யூனிட் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டாண்டர்ட் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவிண்டால்ங்கிறது 100 கிலோகிராம், அது ஸ்டாண்டர்ட். இது வந்து காம்பவுண்ட் யூனிட். இப்போ நம்ம காம்பவுண்ட் யூனிட்டில் ஆல்டர்னேட் யூனிட் தான் சொல்ல போகிறோம். ஆனால் ஆல்டர்னேட் யூனிட்டுங்கிறது ஒரு பேக்கெட் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோ. பேனாவாக இருந்தால் ஒரு பேக்கெட்டுக்கு 10, பென்சிலாக இருந்தால் ஒரு பேக்கெட்டுக்கு 20. ஸோ பேக்கெட்டுங்கிறதும் ஒரு சிங்கிள் யூனிட் தான், நம்பர்ஸுங்கிறதும் ஒரு சிங்கிள் யூனிட் தான். ஆனால் அந்த பேனா வைக்க போகிற அந்த பாக்ஸ், அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை பேக்கெட் பண்ணும்போது பேக்கெட்டுன்னு ஒரு யூனிட் இருக்குல்ல, அந்த பேக்கெட்டுங்கிற யூனிட்டில் ஒரு பேக்கெட்டுங்கிறது 10 பேனா, ஒரு பேக்கெட் பென்சில்னா 20 பென்சில் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேக்கெட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து மாறுது, டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட் யூனிட். அவ்வளோதான் இந்த கான்செப்ட். இன்னொன்று பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலதுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, சிலதுக்கு யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க, சிலதுக்கு ஆல்டர்னேட் யூனிட்டில் இருக்கும், சிலதுக்கு மெயின் யூனிட்டில் இருக்கும். அப்போ என்ன சார் வச்சுக்கலாம் அப்படின்னா, பெஸ்ட்டு வந்து என்ன கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு சிங்கிள் யூனிட்லேயே வச்சிரு. ஓகேவா? இப்போ டேலியில் அந்த மாதிரி எப்படி க்ரியேட் பண்ண போகிறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு யூனிட்டுக்கு க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட்டில் போய்ட்டு ஒரு கம்பெனிக்கு பேர் கொடுப்போம். பேர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா
நேற்றுக்கு ரமேஷ் ஏஜென்சிஸ் கொடுத்தோம், இன்றைக்கி நம்ம சுரேஷ் ஏஜென்சிஸ் அப்படின்னு கொடுப்போம். சுரேஷ் ஏஜென்சிஸ் அப்படின்னு கொடுப்போம். ஃபினான்ஷியல் இயர் 2026-27. இங்கே வரும்போது ஃபினான்ஷியல் இயர் எடுத்துருங்க. அட்ரஸ் வந்து 3 லைனில் டைப் பண்ணிக்கோங்க வழக்கம் போல். 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு, கமா சேட்பட்டு, கமா சென்னை 6,31,000. ஸ்டேட் தமிழ்நாடு. பின்கோடு இன்னொரு அடி போட்டுக்கோ, 04428361563. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி கம்பெனி பேர் போட்டுக்கிறேன், ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. ஃபினான்ஷியல் இயர் 1/4/26 1/4/26. ஸோ முதல்ல வந்து கம்பெனி கிரியேட் பண்ணுங்கள். முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு பில் வைஸ் எனேபிள் பண்ணிக்கோ, இன்வென்ட்ரி அண்ட் இன்டகிரேஷன் எனேபிள் பண்ணிக்கிங்க, ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிக்கோ. இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் போடணும். நீங்களே கூகுளில் தேடி போடுங்க. கூகுளில் போய்ட்டு ஜிஎஸ்டி நம்பர் ஃபார் சுரேஷ் ஏஜென்சிஸ் சென்னை அப்படின்னு போட்டால் போதும். ஏதோ ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை தூக்கி அங்கே போட்டுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்குது, அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சுரேஷ் ஏஜென்சிஸ் சென்னை அப்படின்னு போட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து காலி பண்ணிக்கிறேன். இது செகண்ட் யூனிட். இப்போ பாருங்கள், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் கிரியேட் பண்ணிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், கேட்டகரியை குரூப்பாகவும் குரூப்பை கேட்டகரியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல குரூப் கிரியேட் போய்ட்டு ஸ்டாக் குரூப். எதுக்காக நான் இந்த ஸ்டாக் குரூப்பு வந்து குரூப்பை வந்து சிடி டிவிடின்னு வைக்க சொல்கிறேன்னா, டேக்ஸ் கண்ட்ரோல் அதில் தான் வைக்க முடியும், கம்பெனிக்கு வைக்க முடியாது. ஸோ சிடின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்கள். அண்டர் ப்ரைமரி குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட் எஸ், ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயர் எஸ் கொடுங்க. இங்கே ஹெச்எஸ்என் நம்பர் கேட்கும். அதிகமாக 8523 இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெச்எஸ்என் கோடு எப்படி தேடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஹெச்எஸ்என் கோடு அண்டு நியூ ஜிஎஸ்டி ரேட்டு இப்படி போடணும். நீங்கள் வெறும் ஜிஎஸ்டி ரேட் போட்டால் தப்பாக காட்டும். நியூ ஜிஎஸ்டி ரேட்டு ஃபார் சிடிஸ் அப்படின்னு போடுங்க. போட்டிங்கன்னா 852395 இந்த மாதிரி வரும். 8523 தான். 8523 18% நியூ ஜிஎஸ்டி ரேட்டு. ஸோ இந்த இடத்துல ஹெச்எஸ்என் 8523, அதே மாதிரி டேக்ஸ் ரேட்டில் ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயரில் போய்ட்டு 18% அப்படின்னு போட்டுருக்கோம். அடுத்தது டிவிடின்னு ஒன்று, குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட் எஸ். டிவிடிக்கும் அதுதான் வரும். சிடி டிவிடி எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். எதுக்கும் செக் பண்ணிப்போம். டிவிடிக்கும் அதே தான், 8523 தான். ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயர் 18%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்னா, சிடி போட்டாச்சு, டிவிடி போட்டாச்சு, பென். அதுக்கப்புறம் பென் அப்படின்னு போட்டு அதுக்கான ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட்டு. பேனாக்கு ஸ்டேஷ்னரி பேனா 18%. பால் பெயின் பென்னு வச்சுக்கோங்க 9608 18%. ஸோ பென் அப்படின்னு ஒன்று, ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயர் 9608, ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் இயர் 18%. ஸோ எல்லாமே ஸ்டேஷனில் 18%. அடுத்தது கேட்டகரி. கேட்டகரி வந்து கம்பெனி பேரை கேட்டகரியாக வச்சுக்கோங்க. சோனின்னு ஒரு கேட்டகரி. இதுக்கு பாருங்கள், டேக்ஸ் கண்ட்ரோல் கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால தான் கேட்டகரியாக வச்சுக்கோங்க. மொசர்பீர்னு ஒரு மொசர்பீர், பார்க்கர், பார்க்கர், ரெனால்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு. எல்லா யூனிட்டையும் நீங்கள் யூனிட்டில் கிரியேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் இருந்தாலும் சரி, பாக்ஸ்னாலும் சரி, செட்டு, பேக்கெட்டு, இந்த மாதிரி 4 யூனிட் கிரியேட் பண்ணிக்கணும். ஆல்டர்னேட் யூனிட் இருந்தால் கூட அதை நீங்கள் முதல்ல சிங்கிள் யூனிட்டாக கிரியேட் பண்ணிக்கணும். இன்னொரு முறை சொல்கிறேன், ஆல்டர்னேட் யூனிட்டையும் நீங்கள் சிங்கிள் யூனிட்டாக கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்பர்ஸு இந்த இடத்துல என்ஒஎஸ் அப்படின்னு போட்டு செலக்ட் பண்ணிக்கோ. நம்பர்ஸ்னு ஒரு யூனிட் இருக்குது. அடுத்தது பிஎக்ஸ் அப்படின்னு, பிஎக்ஸ்னால் பாக்ஸ்ன்னு அர்த்தம். இந்த இடத்துல பாக்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோ, பாக்ஸ். அடுத்தது எஸ்டி செட்டு, செட்டுன்னு ஒன்று. செட்டுக்கும் பேருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, செட்டு அப்படிங்கிறது
2 அல்லது அதற்கு மேலே ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நதியா தோடு ஒரு செட் அப்படின்னா அது 2 இருக்கும். அந்த காலத்தில் ஃபேமஸ் நதியா தோடு, நதியா வளையல்பாங்க. அதே மாதிரி வளையல் ஒரு செட்டு அப்படின்னா 6 இல்லை 12 அப்படி இருக்கும். செட்டுங்கிறது ஒரே மாதிரி இருக்கும். வளையலில் வந்து இடது பக்க வளையல், வலது பக்க வளையல் அப்படி கிடையாது. அதே மாதிரி தோடு வந்து தோடு தான், இடது பக்கத்தோடு வலது பக்கத்தோடு அப்படி கிடையாது. ஸோ இது செட்டு. வேற ஸ்பேர் அப்படிங்கிறது 2 தான் இருக்கும். செட்டு 2க்கு மேலேயும் இருக்கலாம், 2ஆவும் இருக்கலாம். பேர் அப்படின்னா இப்போ செருப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பேர், 2 தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதான் பேர். இப்போ சைக்கிள் பெடல் எடுத்துட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ தான் அதை நம்ம பெடல் பண்ண முடியும், இல்லைனா முடியாது. அதுக்கு பேர் பேர் அப்படின்னு பேர். ஸோ செட்டு வேறு பேர் வேறு. எங்கே செட்டு வரணும் எங்கே பேர் வரணுங்கிறத கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு போடணும். செட்டு போட்டாச்சு. அடுத்தது பேக்கெட்டுன்னு ஒன்று. இதெல்லாம் சிங்கிள் யூனிட். இதெல்லாம் சிங்கிள் யூனிட். பேக்கெட், பேக், இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சிங்கிள் யூனிட் கிரியேட் பண்ணிக்கோ. அடுத்தது குடோன். இதில் வந்து 2 குடோன் இருக்குது. ஒன்று ஃப்ளோர் 1, இன்னொன்று ஃப்ளோர் 2. கிரியேட் நியூவில் போய்ட்டு ஃப்ளோர் 1 அப்படின்னு போட்டு ஒரு குடோனு. அலோவ் ஸ்டோரேஜ் ஆஃப் மெட்டீரியல் எஸ், அவர் ஸ்டாக் வித் தேர்ட் பார்ட்டி ஸ்டாக் வித் அஸ் நோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஸ்டாக் நம்மள்ட்ட இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஃப்ளோர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2வது மாடி. என்டர் சேவ். இப்போ நம்ம ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணலாம். ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணலாமா? மல்டிபிளில் பண்ண முடியுமா பார்ப்போம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஸ்டாக் ஐட்டம் மல்டிபிளில் பண்ணி பார்ப்போம். ஆல்ட் ஹச், மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். அதில் F12 ப்ரெஸ் பண்ணி கேட்டகரியை எஸ் கொடுத்துப்போம். ஒன்று ஒன்றா பாருங்கள். சோனி சிடிஸ் ஆல்டர்னேட் யூனிட் போட முடியாது, அதனால தான் நம்ம மல்டிபிளில் போடல. ஏன் நீங்கள் போடல அப்படின்னா ஆல்டர்னேட் யூனிட் போட முடியாது. ஆல்டர்னேட் யூனிட் போடாமன்னா பண்ணலாம். ஸோ கிரியேட் ஸ்டாக் ஐட்டம் சிங்கிளாகவே பண்ணுங்கள். மொதல் ஐட்டம் சோனி சிடி 10 நம்பர், சோனி சிடி 10s. பார்ட் நம்பர் 1 அண்டர் சிடி, சிடிங்கிற குரூப்பு. கேட்டகரி வந்து சோனி. யூனிட் ஆஃப் மெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸு. இந்த இடத்துல F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். F12 ப்ரெஸ் பண்ணி யூஸ் ஆல்டர்னேட் யூனிட் எஸ் கொடுங்க. யூஸ் ஆல்டர்னேட் யூனிட் எஸ் கொடுத்தாக்க ஒவ்வொரு ஐட்டத்துலையும் நீ போய்ட்டு ஆல்டர்னேட் யூனிட்டை எஸ் கொடுக்கணும். இங்கே ஒரு பாக்ஸு அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்கு. ஒரு பாக்ஸ்னால் 10 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து சிங்கிள் யூனிட்டு நம்பர், மெயின் யூனிட்டு பாக்ஸு. அப்போ ஒரு பாக்ஸில் எத்தனை இருக்குன்னா 10 சிடி இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேட்டு எதுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ரேட்டு பர் நம்பருக்கு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் 11 ரூபான்னு போட்டு இந்த இடத்துல ஒரு 15 ரூபான்னு போட்டுக்கோ. என்ட்ரு கொடுத்து வாங்க. இங்கே ஃபைனல் யூனிட்லேயே போட்டிருங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 13 பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் 10 நம்பர் இருக்குது. அப்போ 13 × 10 130ன்னு பெருக்கணும். 13 × 10 130ன்னு போட்டு பெருக்கி 11 ரூபான்னு போட்டு கடைசியில் இந்த அமௌண்ட் வரணும். ஞாபகம் வச்சுக்கணும். 130 அதில் எங்கே இருக்குது? ஃப்ளோர் 1ல் 130னா 13 பாக்ஸ், 11 ரூபா போட்டால் இந்த 1430 வருதா? வருது. ரைட்டு. அப்போ என்ட்ரு கொடுத்து இதுக்கு பார்ட் நம்பர் போட்டோமா? ரைட். ஓகே. அடுத்தது பாருங்கள். மொசர்பீர் டிவிடி பார்ட் நம்பர் 102 டிவிடி மொசர்பீரு நம்பர்ஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பாக்ஸுங்கிறது இப்போ 25. சிடினா 10, டிவிடினா ஒரு பாக்ஸுக்கு 25. பார்த்துங்க. இங்கே ரேட்டு பாருங்கள். இப்போ ரேட் வந்து பாக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நான் உனக்கு 2 மூணு சொல்லித்தரேன். இங்கே 230ன்னு போட்டு நம்பர்ஸ்க்கு பதிலாக பாக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இதுவும் பண்ணிக்கலாம். அல்லது 230ங்கிறது ஒரு பாக்ஸோட ரேட்டு. அப்போ ஒரு நம்பரோடைய ரேட் எவ்வளவு அப்படின்னா ஒரு பாக்ஸில் எத்தனை இருக்குது? 25 இருக்குது. 10 இட்லி 100 ரூபா. ஒரு இட்லி எவ்வளவு? 100 / 10 = 10 ரூபா. அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் 230 ரூபா. ஒரு பாக்ஸில் 25 போடலாம் அப்படின்னா ஒன்னோட ரேட் எவ்வளோங்கிறது தெரியும். அப்போ இந்த இடத்துல ஆல்ட் சி போயிட்டு 230 / 25 போட்டிங்கன்னா ஒன்னோட ரேட்டு 9 ரூபா 20 பைசா.
இந்த இடத்துல வந்து யூனிட் வந்து நம்பர்ஸ்னு மறக்காமல் மாற்றிக்கணும். 9 ரூபா 20 பைசாக்கு வாங்கி 11 ரூபாய்க்கு விற்கிறோன்னு வச்சுக்கோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டிவிடி போட்டதுனால ஆஸ் பர் கம்பெனி தான் வரணும். ஸோ குட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோ. ரிப்போர்ட்டிங் யூனிட்டு பாக்ஸாக நம்பராக கேட்கும், நம்பர்ஸ். இது இன்க்ரீஸ் ஆஃப் டியூட்டிஸ்லாம் கிடையாது, என்ட்ரு கொடுங்க. மொத்தம் 16 பாக்ஸு 25 இருக்குது. அப்போ ஆல்ட்டு சி போய்ட்டு நம்பர்ஸில் போடணும் அப்படின்னா 16 × 25 400 நம்பர். இது எங்கே இருக்குது? ஃப்ளோர் 1ல் இருக்குது. என்ன ரேட்டு? 9 ரூபா 20 பைசா. போட்டால் 3680 வருது. 3680 வருதா? டேலி ஆகிடுச்சு. என்ட்ரு சரி. இதே மாதிரி ஒவ்வொன்றா போடணும். அடுத்தது பார்க்கர் ஃபவுண்டைன் பென். பார்ட் நம்பர் 103 பென்னு பார்க்கருங்கிற கேட்டகரி. யூனிட் நம்பர்ஸாக செட்டு. இது வந்து ஆல்டர்னேட் யூனிட் இது கிடையாது. செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ். ஒரு செட்டோட ரேட் எவ்வளவுனா 280. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஒரு 320 ரூபா நாமளாக தான் போட்டுக்கிறோம். ஆஸ் பர் கம்பெனி. மொத்தம் எத்தனை செட் இருக்குது? 5 செட்டு. ஒரு செட்டோட ரேட் எவ்வளோனா 280. எங்கே இருக்குன்னா 2வது மாடியில். ஸோ ஃப்ளோர் 2ல் 5 செட்டு. ஒரு செட்டு 280, 1400 வருது. கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. என்டர் சேவ். அடுத்தது ரெனால்ட்ஸ் ரெகுலர் 10S. ரெனால்ட்ஸ் ரெகுலர் 10S. இது வந்து பார்ட் நம்பர் 104. நாமளாக தான் போட்டுக்கிறோம் பார்ட் நம்பர். பென் ரெனால்ட்ஸு 10X வந்து பார்த்திங்கன்னா நம்பர் பேக்கெட் 2 இருக்குது. மெயின் யூனிட் நம்பர், ஆல்டர்னேட் யூனிட் பேக்கெட். ஒரு பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குன்னா 10 நம்பர் இருக்குது. 10. செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுத்துங்க. ரேட்டு வந்து பேக்கெட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பேக்கெட்டு 32 ரூபா. ஒரு பேக்கெட்டில் 10 இருக்குது. அப்போ 32 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா 3 ரூபா 20 பைசா. 5 ரூபா செல்லிங் ப்ரைஸ் வச்சுக்கோ. அப்போ விற்கிறது 5 ரூபானா வாங்கிறது 3 ரூபா 20 பைசா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் போட்டு இந்த இடத்துல எத்தனை இருக்குன்னா 8 பேக்கெட் இருக்குது. ஒரு பேக்கெட்டில் 10. அப்போ 80. யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் 80. எந்த ஃப்ளோரில் இருக்குது? செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. 8 பேக்கெட்டு எவ்வளோ சொன்னால் 3 ரூபா 20 பைசா. ரேட்டு 256 வந்துச்சா பாரு. டேலி ஆகிடுச்சுன்னா என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் டேலி ஆகணும். மொசர்பீர் CD 10S. இதோட என்ன நம்பர் என்ன? 1 2 3 4 5 6 106. இது வந்து பார்த்தீங்கன்னா CD அப்படிங்கிறது கீழே வரணும். மொசர்பீர்ங்கிற கேட்டகரி கீழே வரணும். நம்பர்ஸு பாக்ஸு. ஒரு பாக்ஸில் 10 நம்பர். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ். மொசர்பீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு 95 ரூபா. ஒரு பாக்ஸில் 10 இருக்குது. அப்போ 95 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா ஒன்னோட ரேட் கிடைக்கும் 9 ரூபா 50 பைசா. ஒரு 15 ரூபாய்க்கு விற்கிறதா வச்சுப்போம். ஆஸ் பர் கம்பெனி போட்டு இங்கே குவான்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். 20 பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் 10. அப்போ 200ன்னு வச்சுப்போம். எந்த ஃப்ளோரில்? ஃப்ளோர் 1ல் இருக்குது. இது ஃப்ளோர் 1ல் இருக்குது. உன்னோட ரேட் எவ்வளோ சொன்னேன்? 95 டிவைடட் பை 10 9 ரூபா 50 பைசா நினைக்கிறேன். 1900 கரெக்டாக வருதா? வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் டேலி பண்ணணும். அடுத்தது இது 7வது ஐட்டம். சோனி CD 25S. இது பார்ட் நம்பர் 17. சிடிங்கிறதுக்கு கீழே சோனிங்கிற கேட்டகரியில் நம்பர்ஸு பாக்ஸு. ஒரு பாக்ஸில் எத்தனை இருக்குது? 25 நம்பர். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ். உன்னோட ரேட் எவ்வளவு? உன்னோட ரேட்டு 260 ரூபா. இந்த பாருங்கள், இந்த லைன் போட்டுட்ருக்கோம். உன்னோட ரேட்டு 260 ரூபா. ஒரு பாக்ஸில் 25 இருக்குது. அப்போ ஆல்ட்டு சி போய்ட்டு 260 டிவைடட் பை 25னா 10 ரூபா 40 பைசா 15 ரூபாய்க்கு விற்கலாம். எத்தனை என்ட்ரு? ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் கொடுத்து மொத்தம் 6 பாக்ஸ் இருக்குது. 6 பாக்ஸ்னால் 60 யூனிட். அத்தனையும் எங்கே வைக்கிறோம்? ஃப்ளோர் 1ல் வைக்கிறோம். 60 நம்பர்ஸ்னால் எவ்வளவு?
ரேட்டு ஃப்ளோர் 1ல் வைக்கிறோம். ரேட் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 60 நம்பருக்கு 10 ரூபா 40 பைசா. யாராவது சொல்கிறீங்களா? பார்த்தீங்களா? 10 ரூபா 40 பைசா. 60 நம்பர் தானே. 6 பாக்ஸ்னால் 60 நம்பர்ஸ். ரெண்டு பாக்ஸ் வருது. ஓகே, 624 ரூபா வருது. ரைட்டா? தப்பாச்சு. ஒரு பாக்ஸ் 260 ரூபா. ஒரு பாக்ஸில் 25 இருக்குது. 260 டிவைடட் பை 25. உன்னோட ரேட்டு 10 ரூபா 40 பைசா. அப்போ இங்கே எத்தனை இருக்குது? 6 பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் 25. அப்போ 6 × 25 300 குவான்டிட்டி. 300 குவான்டிட்டி. குவான்டிட்டி 300. இது வரேன். என் நம்பர்ஸு பாக்ஸு ஒரு பாக்ஸில் 25 சொல்லியாச்சு. ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சொல்லிட்டேன். மொத்தம் நம்மள்ட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது? ஒரு பாக்ஸில் 25 இருக்குது. நம்மள்ட்ட 6 இருக்குது. அப்போ 6 25 150. 150 நம்பர் 6 பாக்ஸ் வரும். 1560 ரூபா. கரெக்ட் ஆகிடுச்சா? அவ்வளோதான். 6 பாக்ஸ். கொஞ்சம் கவனமாக போடணும். அடுத்தது இந்த ஐட்டம் 7வது ஐட்டம்னு நினைக்கிறேன். ரெனால்ட்ஸ் மைக்ரோ 7வது ஐட்டம். கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும், ஆனால் கவனமாக போடுங்க. ரெனால்ட்ஸு மைக்ரோ பார்ட் நம்பர் 107. 107 ஏற்கனவே போட்டாச்சு. 108. இது வந்து பென் அப்படிங்கிற கேட்டகரி கீழே, ரெனால்ட்ஸுங்கிற கேட்டகரி கீழே வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் மாத்திரம் தான் இருக்குது, ஆல்டர்னேட் யூனிட் கிடையாது. ஸோ நம்பர்ஸ் மாத்திரம் தான், ஆல்டர்னேட் கிடையாது அப்படின்னா எடுத்துருவேன், நாட் அப்ளிகபிள். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டில் பர்ச்சேஸ் ப்ரைஸ் போடுங்க. ஒரு ஐட்டம் 220 ரூபா, அங்கே 25 ரூபாய்க்கு விற்கிறோம். நாமளே தான் அசம்ஷனில் போடணும். எவ்வளோ இருக்குது? 10 நம்பர் இருக்குது. 1 20 ரூபா. 10 நம்பர் இருக்குது. 2வது ஃப்ளோரில் உன்னோட ரேட்டு 20 ரூபா. அப்போ 200 ரூபா வருது. 200 ரூபா வருதா? 10 கடைசியாக வருது. டேலி பண்ணி ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்கணும். இன்னும் 1 2 3 4 5 ஐட்டம் தான் இருக்குது. பல்ல கடிச்சின்னு போட்டுறேன், கவலைப்படாதீங்க. மொசர் பீரு டிவிடி 10 நம்பர்ஸ் 1110. டிவிடி மொசர் பீரு நம்பர்ஸு பாக்ஸு. ஒரு பாக்ஸில் எத்தனைன்னு பார்ப்போம். மொசர் பீரு டிவிடி ஒரு பாக்ஸில் 10 நம்பர். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ்ஸு. என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்க? உன்னோட ரேட்டு 25 ரூபா. கண்ணை மூடின்னு போடு. 30 ரூபா செல்லிங் ப்ரைஸு. மொத்தம் வந்து எத்தனை குவான்டிட்டி இருக்கோ அதை வந்து போடு. சோனி டிவிடி எத்தனை குவான்டிட்டி இருக்குது? 2 பாக்ஸ் இருக்குது. 2 பாக்ஸில் ஒரு பாக்ஸில் 25 இருக்குது. சோனி டிவிடி ஒரு பாக்ஸில் 25. அப்போ 2 பாக்ஸில் எத்தனை இருக்கும்? 50 இருக்கும். 2 பாக்ஸ். அது எங்கே இருக்குது? எத்தனை மாடி? ஃப்ளோர் 1ல் இருக்குது. 50 பாக்ஸ். என்ன ரேட் சொல்லியிருக்கேன்? சோனி டிவிடி உன்னோட ரேட்டு 27 ரூபாயா? உன்னோட ரேட்டு 27 ரூபா. 1350 வருதா? வந்துடுச்சு, டேலி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அடுத்தது 111 112 113. 111 மொசர்பீர் சிவிடி. பொறுமையாக நான் வந்து எப்படி பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணணும்.
சிடிங்கிறது கீழே வரணும். மொசர் பீர் கேட்டகரி நம்பர்ஸு ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 நம்பர். செட் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ்ஸு. என் ரேட் வந்து நம்பர்ஸ்க்கே கொடுத்துட்டா 9 ரூபாய்க்கு வாங்கி 11 ரூபாய்க்கு விற்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 பாக்ஸு, ஒரு பாக்ஸில் 25. அப்போ 25 × 8, 25 × 8 போட்டு அது எந்த ஃப்ளோரில் இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ளோர் 1ல் இருக்குது. உன்னோட ரேட் எவ்வளோனா 9 ரூபான்னு சொன்னோன்னு நினைக்கிறேன். 9 ரூபா 1800 வருது. அவ்வளோதான். என்ட்ரு சேவ். கொஞ்சம் கவனமாக போடுங்க, அவ்வளோதான். ரெனால்ட்ஸ் போல்டு 10S. ரெனால்ட்ஸ் போல்டு 10S 1113 நினைக்கிறேன். 1112 1112. இதுவும் வந்து பென் அப்படிங்கிற கேட்டகரி கீழே, ரெனால்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரணும். நம்பர்ஸு பாக்ஸு இல்லை பாக்கெட் பாருங்கள். இது வந்து பாக்கெட்டு. ஆல்டர்னேட் யூனிட் வந்து பாக்கெட்டு. ஒரு பாக்கெட்டில் எத்தனை இருக்குன்னா 10 இருக்கலாம் மேபி. ஒரு பாக்கெட்டில் 10 இருக்குது. செட் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. இப்போ இந்த நேரத்தில் யாரோ வந்திருக்காங்க. மஞ்சு ஏன் லேட்டு? ரெனால்ட்ஸ் 10S. ஒரு பாக்கெட்டில் 10 இருக்கும். உன்னோட ரேட்டு 5 ரூபா. ஸோ 5 ரூபாய்க்கு வாங்கி 7 ரூபாய்க்கு விற்கிறதா வச்சுக்கலாம். ஒரு பாக்கெட்டில் 10 இருக்கும். 10னா ஒரு பாக்கெட் தானே. 5 நம்பர் 120 நம்பரில் இருக்குது. 120 நம்பர்ஸில் இருக்குது. இந்த இடத்துல 120 நம்பர்ஸ். 120 நம்பர்னால் ஃப்ளோர் 1ல் இருக்குது. 150 நம்பர் போட்டால் எத்தனை இருக்குது? அலோகேஷன் டோட்டல் இஸ் மோர் தேன் 150. சாரி, அதான் வரல. 150 நம்பர். உன்னோட ரேட்டு 5 ரூபா போட்டால் 750 ரூபா வருது. 120 நம்பர்ப்பா, சாரி 120 நம்பர். உன்னோட ரேட்டு 600 ரூபா வருது. ரேட்டு கரெக்ட். அடுத்தது சோனி டிவிடி 10S. பேரை மாற்றக்கூடாது. 113 டிவிடி சோனி நம்பர்ஸு அப்படின்னு போட்டோம். பாக்ஸு கடைசி ஐட்டம் சோனி டிவிடி 10S. கடைசி ஐட்டம் ஃப்ளோர் 1. செட் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. ரேட்டு எது கொடுத்துருக்கான் பாருங்கள். பாக்ஸுக்கு இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு நம்பர்ஸ்க்கு வேணும். அப்போ 275/10 போட்டால் உன்னோட ரேட் கிடைக்கும். 275/10 போட்டால் உன்னோட ரேட்டு கிடைக்கும். 27 ரூபாய்க்கு வாங்கி 35 ரூபாய்க்கு விற்போம். ஆஸ் பர் கம்பெனி எத்தனை குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் 10. அப்போ 50 நம்பர். அது எங்கே வைக்கிறாங்க? ஃப்ளோர் 1ல் வைக்கிறாங்க. 50 நம்பர். 1375 வருதா? வருது. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸ்டாக் சம்மரி பாருங்கள். ஸ்டாக் சம்மரி கரெக்டாக இருக்கா? 19,551. 4000 ரூபாய்க்கு ஒன்று விட்ருக்கோம். மொசர்பீர் டிவிடி 10S அது வெட்டுறோம். ஏதோ ஒன்று நம்ம விட்டுட்டோம். 4000 ரூபாய் ஐட்டத்தை விட்டுட்டோம். மாறி போச்சு முன்னாடி. சரி, போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாக் சம்மரி வாங்க. ஆல்ட் F1ல் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு 19,551 ரூபா வரணும். நமக்கு வரல. அது நம்ம கவனக்குறையாக விட்டுட்டோம். நீங்கள் வீட்டில் போடும்போது கொஞ்சம் கரெக்டாக போட்டு பாருங்கள். ஒன்றா சீரியல் நம்பர் 1லேருந்து முதல்ல எழுதி வச்சுக்கோ. ஒன்றா போட அப்படியே நம்பரை அடிச்சுட்டே வா. முதல்ல 101, 102, 103, 114 வரைக்கும் எழுது. எதெல்லாம் போட்டிருக்கோமோ அதெல்லாம் அடிச்சுட்டே வா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அடித்து முதல்ல இந்த இன்வென்ட்ரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோ. இனிமேல் இந்த இன்வென்ட்ரியை பேஸ் பண்ணி தான் நிறைய பர்ச்சேஸ் என்ட்ரி போட போகிறோம். நான் உங்களுக்கு நிறைய பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ நாளையிலேருந்து நம்ம ப்ராக்டிக்கலாக போடுவோம். இனிஷியலாக இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆல்டர்னேட் யூனிட்டு கடன் எப்படி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும்.
தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். தயவு செஞ்சு இன்றைக்கி போட்ட இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நன்றி.